ஒரு புறம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களுக்கு அதனை ஏற்றிச் செல்ல லாரி இல்லாத காரணத்தினால் மழையிலே நனைந்து முளைத்து விட்டது என்ற வருத்தமான செய்தி. மறுபுறம் கொள்முதல் செய்யப்படாமல் மழைநீரால் கொள்முதல் நிலையங்களிலே கொட்டிய நெல் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் போதிய வடிகால் இல்லாமல் 1.25 லட்சம் ஏக்கர் தண்ணீரிலே மூழ்கி பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்திலே வேங்கூர், திருவரம்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே 300 ஏக்கருக்கு மேல் வடிகால் வசதி பராமரிக்கப்படாததால் சம்பா சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டது. தனியார் காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து விவசாயிகளுக்கான மகசூல் இழப்பு, வெள்ள பாதிப்பு போன்ற காப்பீட்டு தொகை பெற்றுத்தராமல் கடந்த 4 ஆண்டுகளாக அரசு விவசாயிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. வரும் காலங்களிலே நெல் கொள்முதல் லாரி இயக்கம் மீட்டர் அடிப்படையிலே வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பெரும்பாலான விவசாயிகள் கருத்து கூறுகிறார்கள். தமிழகத்தில் இந்த ஆண்டு மது விற்பனை 580 கோடி நிர்ணயிக்கப்பட்டு 790 கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மது ஆலையிலே சரக்கு கொள்முதல் சேமிப்பு கிடங்கு லாரி மூலம் இயக்கம் மற்றும் கடைவாரியாக தேவைக்கேற்ப பிரித்து அனுப்புதல் சிறப்பாக செயல்படுகிறது. மிக வருத்தத்தோடு கூறுகிறேன். மாறாக நெல் கொள்முதல் சுரக்கம் ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். விவசாயி வயிற்றிலே அடித்த அரசு வென்றதாக வரலாறு கிடையாது, சரித்திரம் கிடையாது.